ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காய் ஃபேஷனில் 5 வயசு குழந்தைக்கு சுடிதார் டாப் எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்கலாம். இது வந்து ப்ளவுஸ் பிட் 1 மீட்டர் காட்டன் கிளாத் தான் எடுத்திருக்கேன். இக்காட் டிசைனில் இருக்குது. இதில் வந்து நம்ம 5 வயசு குழந்தைக்கு நம்ம 1 மீட்டர்லேயே நம்ம தைச்சிடலாம். சின்ன கை வச்சு தைச்சிடலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு மொத்த உயரம் வந்து நான் 25 எடுத்திருக்கேன். அப்புறம் கீழே வந்து தையலுக்கு ஒரு 1 இன்ச்சு விட்டுருக்கேன். மேலே 1/2 இன்ச்சு. ஸோ ப்ளஸ் தையலுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும். ஷோல்டர் அளவு வந்து 4.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். 2 இன்ச்சு கழுத்து அகலத்துக்கு பேலன்ஸ் உங்களுக்கு ஷோல்டருக்கு வந்துடும், தையளவு சேர்த்து. முன் கழுத்து அளவு வந்து 4.25 வைக்கிறேன். பேக்லேயும் அதே 4.25 தான். ஸோ உங்களுக்கு தையல் தைச்சது போக 4.5க்கு வந்துடும். ஆம்ஹோலோட உயரம் 4.5, அதே 4.25 இன்ச்சு. நம்ம ஷோல்டருக்கு என்ன வச்சோமோ அதே 4.25 இன்ச்சு வச்சுக்கிட்டு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாடி அளவு வந்து 6.5 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ 25 இன்ச்சு வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து வெயிஸ்ட் அளவு ஷோல்டர்லேருந்து வெயிஸ்ட் வரையும் அவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. 8 இன்ச்சு வருது, நான் 8 இன்ச்சு வச்சுக்கிறேன். அங்கே வந்து இன்னும் ஒரு இன்ச்சு குறைச்சிக்கிறேன். 6.5 இன்ச்சு மேலே பாடினா கீழே ஒரு இன்ச்சு குறைச்சி 5.5 இன்ச்சு வச்சுக்கிறேன் வெயிஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த சீட்டு தைப்போம் இல்லையா, ஹிப்பு கிட்ட வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். அதாவது ஓப்பன் வைக்கிற இடம். ஸோ ஷோல்டர்லேருந்து ஓப்பன் வரைக்கும் 15 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து அதே அளவு நான் வைக்கிறேன். 6.5 இன்ச்சே நான் நேராக வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் வந்து 25 வரைக்கும் அதே ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெட்டினதே வந்து இன்னொரு பீஸ்லேயே நம்ம அவுட்லைன் போட்டு வெட்டிக்கணும். பேக்கும் சேம் அதே தான், அதே நெக் தான், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் அதே தான். இப்போ அடுத்தது வந்து நம்ம கை வந்து வெட்டிக்க போகிறோம். கையோட லென்த்து வந்து 4 இன்ச்சு வச்சுக்கிறேன். கீழே வந்து மடித்து தைக்க 1 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் 4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதுக்கு ஷோல்டர் தைக்க ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹார்ம் தைக்கிறதுக்கு ஒரு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். நான் அந்த கோடு போட்ட இடத்துல நான் ஹார்ம் மார்க் பண்ணிக்கிறேன். 9 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த மார்க் பண்ண இடத்துல வந்து மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். அந்த 9 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அதில் 4.5 இன்ச்சு நான் மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 மிட் பாயிண்ட்டாக கண்டுபிடிச்சி கை வந்து நான் வெட்டிக்கிறேன். நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கில் பேண்ட் கிளாத் வந்து ப்ளூ கலரு, அதை வந்து நம்ம மேலே வச்சு ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணலான்ட்ருக்கோம். கேன்வஸே இல்லாமல். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த நெக்கு முதல்ல நான் மார்க் பண்ணலையா 4.25, அதை ரவுண்ட் நெக் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு அதையும் அப்படியே லைனாக அந்த ரவுண்ட் நெக்கு பக்கத்துலேயே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே ஒரு 3 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு கோடு போட்டுட்டு இந்த டிசைன் மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே நெக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டு நான் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள். இப்போ வந்து மேலே ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண அந்த நெக்கை மட்டும் நான் வெட்டி எடுக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம மார்க் பண்ணதும் நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வெட்டி எடுக்கிறோம் இல்லையா, 2வது அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு அந்த பேண்ட் கிளாத் வந்துடும். இப்போ நம்ம அந்த செகண்ட் லேயர் தேவையில்லை, அதை தூக்கி போட்டுட்டு ஃபஸ்ட் லேயர் மட்டும்தான் வேணும். அதை வச்சு தான் நம்ம இப்போ பேண்ட் கிளாத்தில் இது பண்ணணும். ஸோ இப்போ வெட்டினோடனே இப்படி இருக்குது டிசைனு. இப்போ நான் அந்த பேண்ட் கிளாத் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வெட்டினோம் இல்லையா, அதை வந்து 2ஆக மடித்து அந்த பேண்ட் கிளாத் மேலே வச்சு அதை அப்படியே நான் அவுட்லைன் போட்டுட்டு அதை நான் வெட்டி எடுத்துடுறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணதை வந்து இன்னொரு பேண்ட் கிளாத் மேலே வச்சு நம்ம அப்படியே அந்த அவுட்லைன், அந்த ரவுண்ட் நெக் அவுட்லைன் வரைஞ்சி அடித்து அப்படியே நம்ம தையல் அடித்து திருப்பிக்கணும். இப்போ நான் எப்படி தைக்கிறேன் பாருங்கள். 1/4 இன்ச்சு நம்ம எப்போயும் தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தைச்சிட்டு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பிக்கணும்.
ஸோ அந்த நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இது. உங்களுக்கு தச்சு முடிச்ச அப்புறம் உங்களுக்கு தெரியும். அதை வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பிக்கோங்க. அப்போ அழகாக உங்களுக்கு ரவுண்ட் நெக் அழகாக அதே ஷேப்பில் வரும். திருப்பிட்டு அதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த ஓரம் வந்து ஒரு மடித்து அப்படியே நீங்கள் ஃபினிஷிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து நம்ம சுடிதார் அந்த டாப்புக்கு பேக்கில் போகும். இப்போ நான் வந்து இந்த நம்ம வெட்டினோம் இல்லையா சுடிதார், அதை வந்து இன்னொரு பீஸ் கீழே கொடுத்து நம்ம அதையும் அதே மாதிரி திருப்பிக்கணும். என்னடா நான் பச்சை கலர் கொடுக்குறேன்னு பார்க்காதீங்க, அது எக்ஸ்ட்ரா கிளாத் தான், அது எப்படி கீழே தான் போக போகுது. நம்ம இதே பேன் கிளாத் இப்படி வச்சு தைச்சே நம்ம பைப்பிங் மாதிரியும் கொடுக்கலாம். நான் வந்து அந்த பேன் கிளாத்தை வந்து நான் பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுக்க போகிறேன். இல்லைனா நம்ம பைப்பிங் மாதிரி இப்படியே கொடுத்து திருப்பலாம். சேம் கலர் கிளாத்தே வச்சு தைச்சா உங்களுக்கு எப்படியும் எல்லாமே பேக் சைடில் தான் போக போகுது. நான் அதனால் இந்த கிளாத் எடுத்திருக்கேன். காட்டன் கிளாத் இது. நம்ம எப்படி நம்ம வெட்டினோமோ அதே ஷேப்புக்கு அழகாக நம்ம அந்த ஊசியை நிறுத்தி அந்த இடத்துல அந்த ஷார்ப் பாயிண்ட் வர இடத்துல ஊசியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தேய்ங்க. அப்போ தான் நம்ம திருப்பும்போது அந்த ஷேப்லேயே அழகாக வந்து டபுள் தையல் போட்டுக்கோங்க எப்போவுமே. ஏன்னா வந்து நம்ம திருப்பும்போது ஒரு டைமில் வந்து அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அதனால் எப்போவுமே 2 தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி திருப்புற இடத்துலலாம். நான் உங்களுக்கு அப்படியே மெதுவாக தான் காட்டியிருக்கேன் எப்படி தைக்கணும்னு, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு நான் டபுள் தையல் போட்டுட்டு தான் வெட்டுவேன். நான் குண்டூசியெல்லாம் பின் பண்ணிட்டு தான் நான் வந்து தைச்சேன். ஏன்னா இது வந்து நகர்ந்து போயிடும் அந்த நெக்கெல்லாம் வந்து. ஸோ இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை திருப்பிட்டு அது மேலேயே தைச்சிக்கோங்க. நான் க்ரீன் கலர் வச்சதுனால அது வெளியே தெரியக்கூடாது. இப்போ நீங்கள் ரெட் கலரே வச்சிங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சாலும் உங்களுக்கு அது தெரியாது. அந்த சேம் கிளாத்தில் வச்சா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் க்ரீனில் வச்சதுனால நல்லா திருப்பிட்டு நான் பண்ணுறேன். இப்போ தச்சு முடிச்ச அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த பாருங்கள், அழகாக நெக் டிசைன் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ பேலன்ஸ் அந்த க்ரீன் கலர் கிளாத்லாம் நான் கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம முதலே தைச்சோம் இல்லையா ப்ளூ கலர், அதை எடுத்து இது மேலே கீழே வச்சுருங்க. நம்ம எவ்வளோ 1/2 இன்ச்சு தானே அதை வந்து நம்ம விட்டோம். ஸோ அந்த 1/2 இன்ச்சு கரெக்டாக வச்சு ஷோல்டர்கிட்ட அது 1/2 இன்ச்சு நம்ம வந்து கட் பண்ணோம். ஸோ அந்த 1/2 இன்ச்சு கரெக்டாக வச்சு நீங்கள் முதலே குண்டூசிலாம் குத்திட்டு இது மேலேயே நீங்கள் ஸ்லோவாக அடிங்க. ஸ்டிஃபான கிளாத்துன்னா உங்களுக்கு வந்து அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த பேன் கிளாத் வந்து ரொம்ப தின்னான கிளாத்து. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நடுவில் நீங்கள் வந்து ஏதாவது பட்டன் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம், அது உங்களோடது. இல்லைனா போ வைக்கலாம், இல்லைனா அந்த நம்ம நாட்டு தைப்போம் இல்லையா அந்த மாதிரி வைக்கலாம். இப்போது கீழே வந்து நான் 1 இன்ச்சு விட்டேன் இல்லையா, அதை நான் மடித்து தைச்சிக்கிறேன். சுடிதார் டாப்பு அதே மாதிரி பேக்லேயும் நான் மடித்து தைச்சிக்கிறேன். இது லைனிங் இல்லாமல் நம்ம தைக்க போகிறோம். இப்போது சம்மருக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த காட்டன் டாப் போட்டால். இப்போ நம்ம பேக்கில் வந்து நெக்கு ஃபினிஷ் பண்ணல, அதனால் நான் வந்து இந்த பேன் கிளாத்தையே வந்து டபுளாக மடித்து 1/4 இன்ச்சு தைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கட் பண்ணி விட்டு திருப்பி பைப்பிங் மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அட்டாச் பண்ணி ரெடி ஆகிட்டோன்னா இப்போ நம்ம கை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கை வந்து கீழே நம்ம 1 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அதை நான் மடித்து தைச்சிக்கிறேன். அதுலேயே ஒரு பைப்பிங் மாதிரி கொடுக்கலாம் ப்ளூ கலரில். ஸோ அதனால் நான் பேண்ட் கிளாத் எடுத்து சுடிதார் பேண்ட்டுக்கு வந்து நம்ம நாடா தைப்போம்ல அந்த மாதிரி டபுளாக மடித்து ஒரு லேஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஸோ திக்காக கிடச்சிரும். அதை வந்து இந்த கைக்கு கீழே அப்படியே வச்சு நம்ம தைக்க வேண்டியது தான். ஈஸியான மெத்தட் இது, பிகினர்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பக்கத்துலேயே இன்னொரு தையலும் போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணணும் அவசியம், தையலையே போட்டுக்கலாம்.
இப்போ கை ரெடி ஆயிடுச்சு. இப்போ கை வந்து நம்ம அழகாக அந்த ஷோல்டர் மிடில் பாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட் பக்கம் எதுன்னு பார்த்துக்கிட்டு கை தைச்சிக்கலாம். இதுக்கு நான் ஃப்ரண்ட்டில் வந்து நான் குழிவு எடுக்கலை ஃப்ரண்ட்டில், ஏன்னா இது சின்ன பசங்களுக்கு தானே, அப்படியே நான் தைச்சிட்டேன். அவ்வளோதான், இப்போ தைச்சிட்டோம். இப்போ கை வந்து சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஹார்ம் ஹோலையும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் முதலே வந்து லைன் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஓப்பன் கிட்ட வரும்போது நல்லா வந்து 2-3 வாட்டி அங்கே தையல் தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு திருப்பி அப்படியே பேக் திருப்பி பழையபடி அப்படியே இன்னொரு டபுள் தையல் போட்டுக்கோங்க. பக்கத்துலேயே 2-3 தையல் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி ஓப்பன் ஸ்லிட் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சுடிதாரோட ஹெண்டில் இருந்து அப்படியே சின்னதாக மடித்து கொண்டு வரணும். ஒரே மாதிரி கொண்டு வரணும். அந்த லென்த் வந்து 1/2 இன்ச்சு மடிச்சிங்கன்னா 1/2 இன்ச்சே கொண்டு வரணும். அந்த கிட்ட வரும்போது மட்டும் இந்த சுடிதார் எந்த பக்கம் திருப்பிட்டு அங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கோடு போட்டிங்கன்னா அது மேலேயே நீங்கள் தைச்சிட்டு வரலாம். கரெக்டாக எங்கே நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே கரெக்டாக அந்த நீடில் பாயிண்ட்டை ப்ளேஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமும் அதே மாதிரி திருப்பிட்டு நீங்கள் தையல் போட்டுக்கணும். நீடில் பாயிண்ட்ஸ் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக சூப்பராக வரும். அதே மாதிரி இந்த பக்கமும் திருப்பிட்டு நீங்கள் அதே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கணும். ஒரு தையல் அடித்தா போதும், இன்னொரு தையல் தேவையில்லை அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் அழகாக ஃபினிஷ் ஆகிருக்கும். இப்போ இதே மாதிரி அந்த பக்கமும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த சென்டரில் போ வந்து நான் வச்சுக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு 2.5 இன்ச்சு கிளாத்து கட் பண்ணி ஸ்கொயர் கிளாத் 2.5 இன்ச்சு ஸ்கொயர் கிளாத் கட் பண்ணிவிட்டு 2 முன்பக்கமாக வச்சு நான் ஓரம் தைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 2 பக்கமும் வந்து நான் மடித்து தைச்சிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிடுறேன். இந்த பக்கமும் தையல் தெரியாமல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஊசி நூல் எடுத்து சென்டரில் பெரிய பெரிய தையலாக போட்டு அந்த எண்டு வரையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு போ ஷேப்பில் வரும். அதை அப்படியே நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு மேலே நீங்கள் பட்டனோ மணியோ கூட வச்சுக்கலாம், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் அது. நான் ஒரே ஒரு போ சின்ன போ ரெடி பண்ணிவிட்டு அது மேலே வச்சு தைச்சிக்கிறேன். சிம்பிளான பேட்ச் ஒர்க் சுடிதார் டாப் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.